மதுரை, கோவை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் பலத்த மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. கோவையில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ரயில் நிலையம், வடகோவை, பீளமேடு, சிவானந்தா காலனி, காந்திபுரம், விமான நிலையம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் மழையால் இதமான சூழல் ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளில் சுமார் 20 நிமிடம் மழை நீடித்தது. மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம், தல்லாக்குளம், புதூர், ஆரப்பாளையம் பகுதிகளில் நேற்று மாலை மழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தமுக மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டின் கலை நிகழ்ச்சிகள் மழையால் நிறுத்தப்பட்டன. நடிகர் பிரகாஷ் ராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. விருதுநகரில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மிதமான சாரல் மழை பெய்தது. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் பகல் நேரங்களில் மக்கள் வெளியே நடமாட முடியாமல் சிரமப்பட்டு வந்த நிலையில் திடீரென கொட்டிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த பம்மனேந்தல் கிராமத்தில் மழையால் மண்வீடு இடிந்து விழுந்ததில் முத்துவேல் என்ற மூதாட்டி உயிரிழந்தார். அவரை காணாமல் உறவினர்கள் தேடிய போது இடிந்த வீட்டிற்குள் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதனிடையே கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.